சவினியேன் துப்புயி தந்தையே உம் பணியினை தொடர உதவிடுவாய். எங்கள் சபையினை காத்திட என்றுமே நீரே துணை புரிவாய். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. வளர்வோமும் வாழ்வாய் வரங்கள் பொழிவாய்வும் ஜபங்களினால் இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. அன்னை மரியின் வழியினில் பக்தியிலே எம் மகத்தினில் கொண்டுள்ளம் நீ படைத்தாய். உம் அறிவினில் பெண்ணினம் வளர்ந்திடவே ஆற்றலால் அயராது நீ உழைத்தாய். அறியாமை என்னும் இருள் அகற்றிடவே அழகின் விடியலாய் எம்மில் உதித்தாய். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களில் வாருமே ஆவியே, பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களில் வாருமே. இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ ஜெபத்தின் ஆவியே வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ ஜெபத்தின் ஆவியே வாரும். முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்ற இறைவாக்கை மெய்ப்பிக்க, இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து இறைப்பணியை நிறைவாய் ஆற்றி இன்று நம்மை தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் ஒரு மாபெரும் தூய்மையான மனிதர், நம் இதயங்களில் வாழ்பவர், நம் பாசமிகு தந்தை லூயிஸ் சவீனியின் துப்பி அவர்கள். நம் சபை துவங்கிய நாள் முதல் இன்று வரை சபை நன்றாக வளர்ந்து வர அடிப்படை காரணம் நம் தந்தையின் முற்போக்கு சிந்தனைதான். இறைவன் தன்னுடன் இருக்கிறார் என்ற உள்ளுணர்வுடன் வாழ்ந்து வந்த தந்தை தம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அவை தந்திட்ட சவால்களையும் பக்குவமாக எதிர்கொள்ள தம்மை பழகி கொண்டவர். சவால் என்ற சாவியை கையில் ஏந்தியவராய் அடைக்கப்பட்டிருந்த அனைத்து தாழ்பால்களையும் திறந்து நம் ஒவ்வொருவரையும் இச்சபையில் வாழ வழிவகுத்தவர். ஆம் அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் நம் தந்தையின் மீது அதிக விருப்பம் கொண்டு தந்தை செயலாற்ற இருந்த திட்டத்தில் கடவுளின் உடனிருப்பு பராமரிப்பு நிறைவாய் நின்றதை அவரின் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்று நம் தந்தையின் விண்ணக பிறப்பை நினைவு கூறும் நாம் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன, அவரின் மனநிலை என்ன என்பதை அவரின் இறுதி நிமிட விண்ணக பயண நிகழ்வின் மூலம் காண்போம். மரிய நட்சத்திரம் தாயாரே, உங்கள்கிட்ட தனியாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு. முன்ன மாதிரி இல்லைம்மா, என் உடம்பு ரொம்ப மயக்கமாக வருது, ரொம்ப சோர்வாக இருக்கு. பேராலயத்தில் நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனாலும் முயற்சி செஞ்சு கஷ்டத்தை பார்க்காம செஞ்சிட்டு வரேன். நம்ம சபை தொடங்கி 30 வருஷம் ஆயிடுச்சு. 10 மடங்கள் தொடங்கிட்டோம், 12 பள்ளிக்கூடம் தொடங்கிட்டோம், 84 சிஸ்டர்ஸ். இதெல்லாம் கடவுளுடைய பராமரிப்பு தான், அவருடைய உடனிருப்பு தான். என்னாலும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீங்க சபையோட முதல் சகோதரி. என்ன என்னுடைய ஆசை, ஒரு பொது பெற வச்சு உங்களை தேர்ந்தெடுத்து சபை தயாராக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் என் உடம்பு ஒத்துழைக்குமான்னு தெரியல. தகப்பனே, ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, இப்படிதாம்மா எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து கூட பேச முடியல.
கவலைப்படாதீங்க. எனக்கு அப்புறம் வந்திக்கத்தக்க ஆண்டவர் சாமியார்களில் ஒருவரை உங்களுக்கு சிரேஷ்டரை நியமிப்பார். அவரும் உங்களை வழி நடத்துவார். நீங்க பத்திரமா பார்த்துக்கங்க சகோதரிங்களை. எல்லா புண்ணியத்திலையும் வளரும்படி பார்த்துக்கங்க. எல்லாரும் சமாதானமா இருக்கணும். இதான் என்னுடைய கடைசி ஆசை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. ஆசீர்வாதம். தகப்பனை ஒரு சகோதரியை கூட உங்க அறை வரைக்கும் அனுப்பட்டுமா? ரொம்ப நன்றிம்மா. நான் இப்படியே மெதுவா எந்திரிச்சு நான் போய்க்கிறேன். பார்த்து போங்க தகப்பனே. ஆசீர்வாதம்மா. சகோதரிகளே, தகப்பனார் நிறைய நல்ல காரியங்கள், மகிழ்ச்சியான நம்ம சபை வளர்ச்சி இறைவனுடைய தேவ கிருபையாலேயும் அவருடைய வழி நடத்துதலாலும் நம்ம சபை வளர்ந்து வர்றதை சொன்னாங்க. ஆனால் கவலையாக இருக்கு, அவரால் பேசக்கூட முடியலம்மா. அதனால் நம்ம என்ன செய்வோம்மா? வேண்டிக்கணும்மா. ஜபந்தாம்மா இப்போ அவருக்கு தேவை. நமக்கு தெரியும் அவர் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்க மாட்டாருன்னு. அது இப்படிதாம்மா இருக்காரு. நமக்கு தகப்பன் வேணுமா? அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்மா. என்னால் தாங்க முடியலம்மா, மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா. நம்ம இழந்துடக்கூடாதும்மா. ஜெபம் பண்ணுவோம். வணக்கம் ஃபாதர். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் தாயாரே. தோஸ்தம் ஃபாதர். இன்னைக்கு காலையில் உங்களுடைய பாசமுள்ள துப்பி தந்தைக்கு உடல்நல குறைவுனால மயக்கமாயிட்டாரு. அவரால் பூசைக்கு வர முடியல. அதனால அவருக்கு பதிலாக நான் பூசை வைக்க வந்திருக்கேன். வாங்க, அவருக்காக போயிட்டு திருப்படி ஒப்பு கொடுத்து பக்தியோட வேண்டியதானே. வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை. பூசை வைங்க. வாங்க. வணக்கம். நான் வெளியூர் போயிட்டு இப்பதான் புதுவைக்கு வந்தேன். உங்க தகப்பனாருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த செய்தியை தெரிவித்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்காக தொடர்ந்து வேண்டிக்கோங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். தந்தை, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயக்கம் வந்துடும் போல இருக்கு. எங்க தகப்பனுக்கு கொஞ்ச நாள் கூட எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அவர் கடவுள் சித்தம் போல நடக்கட்டும். ஆனா அவர் இந்த உலகத்துல படுற கஷ்டியை பார்த்தா எங்களால தாங்க முடியல தந்தை. இப்ப வைத்தியங்கள் ஏதாவது செய்யலாம்ல? எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். வேண்டிக்கோங்க. எல்லாருமே வேண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆயர் இல்லத்தில். தோஸ்திரம் சுவாமி. சுவாமி, உடம்பெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு. அதிகமாக காய்ச்சலா இருக்கிறது. கொஞ்சம் பிடிங்க சுவாமி.
சுவாமி, துப்பி சுவாமி உடல்நிலை மோசமான நிலையில இருக்கிறது. அவஸ்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க ஆண்டவரே. இதோ உடனே அவஸ்தைக்கு தேவையான புனித பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரேன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய பாடுபட்ட எம்பெருமான் இதோ தம் பெயரால் கூடியிருக்கும் நம் மத்தியில் எழுந்திருக்கிறார். எனவே நோயுற்றிருக்கும் நம் சகோதரர் துப்பி மீது கிறிஸ்து பெருமானின் அருளும் வல்லமையும் இறங்கி இவரது வேதனையை தணித்து உடல் நலம் அருளுமாறு உருக்கமாக மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். சுவாமி, உங்களுடைய உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளது. கன்னியாஸ்திரிகளை அழைக்கட்டுமா? ஆண்டவரே, நான் போய் தகப்பனார பார்க்க சொல்லி அவங்க சகோதரிகளுக்கெல்லாம் செய்தி சொல்லி வருவாங்களா? போயிட்டு வாங்க சுவாமி. அன்பு சகோதரிகளே, கருவில் நம்மை அவர் தாங்கவில்லை. ஆனாலும் பெற்ற தாயை விட அதிகமாக நம்மை அளவு கடந்து அன்பு செய்யும் நம் தந்தையை மறக்க முடியுமா? பிரியமுள்ள குமாரத்திகளே என்று வாஞ்சையோடு கூப்பிட்டு அன்பு பாசத்தை எழுத்தில் வடித்தவர். இப்பேற்பட்ட தந்தை நம் அனைவருக்கும் பெற்றிருக்காத தாய், நம் தந்தையின் இறுதி சாசனம். பிரியமுள்ள குமாரத்திகளுக்கு கொடுத்த 10 வாழ்வியல் கட்டளைகளை உணர்வு பூர்வமாக ஒன்றித்து பார்ப்போம். நான் கொடுக்கும் இந்த 10 காரியங்கள் சகோதரிகள் கடைபிடிக்க நான் ஆசிக்கிறேன்.
சபை ஒழுங்குகளை பிரமாணிக்கமாய் கடைபிடியுங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் வரவு செலவு கணக்குகளை எல்லாம் முதலாளி அம்மாளுக்கு ஒப்படைத்து விடுங்கள். சபைக்குரிய பணத்தையோ பொருளையோ பிறருக்கு இலவசமாகவோ இரவலாகவோ கொடுக்கக்கூடாது. முதலாளி அம்மாள் உத்தரவில்லாமல் யாரும் மடத்திற்கு வெளியே செல்ல வேண்டாம். ஊர் பேச்சுகளையும் புரளிகளையும் உங்களுக்கு யாராவது சொல்ல வந்தால் காது கொடுத்து கேட்கவே வேண்டாம். தேவையில்லாமல் குருக்களின் அறைக்கு யாரும் செல்லாதீர்கள். கன்னியாஸ்திரிகளுக்கு வரும் கடிதத்தை முதலாளி அம்மாள் வாசிக்கலாம். ஆன்மீக காரியத்துக்காக கன்னியாஸ்திரிகள் முதலாளி அம்மாளுக்கோ சிரேஷ்டர்களுக்கோ எழுதலாம். நோய் வராதபடி பார்த்து கொள்ளுங்க. அரை ஜன்னலை வரும்படி திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியாஸ்திரிகளுடைய மரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. வெளி மனிதர்களிடம் பேசும்போது முக்காடு இல்லாமல் நீங்கள் பேசவே கூடாது. கடவுளுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டுமல்ல, குணத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளர உதவி செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனைவரும் புண்ணியத்திலும் பக்தியிலும் பிரமாணிக்கமாயிருக்க ஆசைப்பட வேண்டும். என் பாசத்துக்குரிய குமாரத்திகளே, உங்களுக்குள் சமாதானமாய் இருந்து கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, பொறுமை, தேவ சிநேகம், பிறர் சிநேகம் போன்ற எல்லா புண்ணியங்களையும் அனுசரியுங்கள். தனி சிநேகம், காய்மகாரம், சோம்பேறித்தனம், பக்தி குறைவு, சண்டித்தனம் போன்ற துர்குணங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் கொடுத்த இந்த 10 கட்டளைகளை அனுசரித்து
வாழ்க்கையில் நீங்கள் அனுசரியுங்கள். நம் சபையை நான் தேவ பராமரிப்பில் ஒப்படைக்கிறேன். சுவாமி, நீங்கள் கற்பித்த ஒழுங்கின்படியும் புத்திமதிகளை கடைபிடிக்கவும் மறவாமல் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் சகோதரிகளிடம் சொல்லட்டுமா? நான் அதை ஆசிக்கிறேன். கன்னியாஸ்திரிகளே, மனம் கலங்க வேண்டாம். நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன். உங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுவேன். மறவாமல் தகப்பனாருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். துணை சகோதரி சபரி அம்மால அவருக்கு உதவி செய்யும்படி வந்திக்கத்தக்க ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அதனால கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? சொல்ல முடியாத நிலை, மரணத்தின் வாசல். பேரன்பு வைத்தவர்கள் பிரியும் நேரம். நமக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்து சொந்த தாய்நாடு பிரான்சில் இருந்து அந்நிய நாடாம் தமிழகத்தில் கால் பதித்தவர். ஆனால் தன் இறுதி மூச்சு அடங்கும் வேளை வரை தமிழ்நாட்டை தாய்நாடாக்கியவர். நாம் இல்லை என்றால் யாரோ ஒருவர் இங்கிருப்பர். ஆனால் தந்தை துப்பையி இல்லாது போயிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இல்லாமல் போயிருப்போம். பெண்களுக்கு என தனித்துவமான துறவற சபையை தோற்றுவித்த நம் அன்பரின் இறுதி நேரம். கன்னியர் இல்லத்தில் தோத்திரம் தாயாரே. ஆசீர்வாதமா. எப்படி இருக்காருமா? தாயாரே, நமது தகப்பனாரின் நிலை ரொம்ப மோசமா இருக்குது தாயாரே. நம்மளுடைய பிரேயர்கள் ரொம்ப அவருக்கு தேவை தாயாரே. இது வணக்கத்திற்குரிய பணி அளவில் ஸ்தோத்திரம் தாயாரே. தாயாரே, உங்க தகப்பனார் நம்மளை விட்டு இறைவனிட்ட போயிட்டாரு.
நாங்க கையால எங்க சகோதரிய தச்ச ஓபம் அவருக்கு போட்டு அவருடைய அண்ணன் மகன் கொடுத்து பூச உடுப்பையும் போடுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டாங்க. பார்க்கணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க தாயாரே, நான் உடனே ஆண்டவர்கிட்ட உத்தரவு பெற்று வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்க சகோதரிகள்கிட்ட தெரிவிச்சேன். அப்ப அவங்க கையால தச்ச ஓபு சில துணி நான் இல்லாமல் போகிறேன். ஆனால் வசந்த காலம் என்னுடைய நினைவுகளுடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். பிரியமானவர்களே, தம் பணிவாழ்வை தம் குமாரத்திகளிடம் தொடர்ந்து ஆற்றி வேண்டி விண்ணுலகில் காலடி தடம் பதித்த நம் தந்தை உடல் மண்ணிற்கும் அவரின் விழுமியங்கள் நம் இதயத்திற்கும் அழியா சொத்து என விட்டு செல்கிறார். ஆம், நம் தந்தை நமக்கு கிடைத்தது ஒரு மாபெரும் பொக்கிஷம். அவரின் பிறப்பு இல்லை என்றால் மண்ணில் இமாகுலேட் பிறப்பு இல்லை. அவரின் இறப்பு நமக்கு மாபெரும் இழப்பு என்றாலும் அவரது விழுமியங்கள் நம்மில் வேரூன்றி சகோதரிகள் வடிவில் விருட்சமாகியுள்ளன. இறுதி பவனி துவங்குவதற்கு முன் புனித சூசிய பரப்படத்திற்கு முன் சகோதரிகள் ஜெபித்தல். சிஸ்டர் சுசேப்ரி, எங்க தகப்பனாரு, பாசமுள்ள தகப்பனாரு நாங்க இழந்துட்டோமே. நீங்க தான் இனிமேல் எங்களுக்கு தகப்பனா இருக்கணும். எங்களுக்கு அதுக்கு தயவு செய்யும். அதோட எங்க தகப்பனாரு கூட பழகின வணக்கத்துக்குரிய பிரளய சுவாமி அவர்களையும் எங்களுக்கு தகப்பனா கொடுக்க தயவு செய்யும். அப்பா, எங்களுக்கு தாங்க சக்தியை தாருங்கப்பா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. அன்பு சகோதரிகளே, இப்பொழுது நம் தந்தையின் உடலை ஏந்தியவர்கள் செல்வோம். சபை கண்ணியர் தம் தகப்பன் இறந்த செய்தி கேட்டு செய்வதறியாது தவித்தனர். மறை மாவட்டமே கண்ணீர் மழையில் நனைந்தது. எல்லா மரணங்களும் எல்லோருக்கும் வலிப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு மரணம் வலிகளால் நிறைந்தது. பட்டத்திற்குள் நிகழாத மரணங்கள் லட்சுமியின் செய்தியாகவே கடந்து செய்தன. சில மரணங்கள்
நம்மை நடைப்பிறந்தாக்கி செல்கிறவர். ஆண்டு பாக்குமுடையான்பட்டு நவபந்தியர் இல்லத்தில் மாற்றி வைத்து பிறகு 25/4/2014 இருப்பதால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அதிலும் சிறப்பாக சபை தலைமையகத்தில் நாம் வசிப்பதால் அவரை தினமும் தரிசித்து ஆசி பெறும் பாக்கியவதிகளாக இருப்பதில் பெருமைப்படுவோம். இன்னும் அதிகமாக தந்தையின் உள்ளுயிர் பண்புகளை சபையில் உள்ள அனைத்து சகோதரிகளின் சார்பாக நாம் இப்பொழுது இறுதி அஞ்சலி செலுத்துவோம். பாடுவார்கள். இரங்கற்பாய் இசைக்கும் போது சகோதரிகள் மறிக்கொழுந்தை வைத்து தந்தைக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். இருவராக சென்று அஞ்சலி செலுத்துவோம். பணியாற்றிலும் மற்றும் எல்லா நிலையிலும் மக்கள் தந்தை என்று தந்தையின் பண்பை வென்று நம்மை அழைக்கிறது. தன் தந்தை தமது எண்ணங்களையும்
செயல்பாடுகளை தூய்மையாக வழிநடத்தினார். பிற அவரை வாழ்வு இருந்து வாழ்ந்த வெளிநாடு ஒன்றாக வாழ்ந்தார். அவ்வாறு பணிகள் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அவரின் வாழ்வில் ஆணுவேராக மனிதர் முன்னிலையில் கண்ணியத்தை கடைபிடிப்பது எங்கள் நோக்கம் என்ற இறைவாட்டை ஏற்ப நம் தந்தை அவர்களின் வாழ்வும் பணியும் அவரிலிருந்து பிரிக்க இயலாத ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் இறைவனோடு அவர் இணைந்து வாழ்ந்திருந்தார். எனவே அவரது வாழ்வும் பணியும் ஒன்றாய் இருந்தது. நாமும் அவரை போல வாழ அவரின் பரிந்துரை வேண்டி இச்சபத்தின் வழி இறைவனோடு இணைவோம். எங்கள் மீட்பரான இயேசுவே, தெரிந்து கொண்டீரே, உன்னை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உன்மீது அணையா அன்பும் பிறர் நலத்தொண்டில் தனியா தாகமும் கொண்டு யாவது யுகமாய் திகழ்ந்த இறைக்குரிய லூயிஸ் சவேரியின் துதியடிகளாரே, நற்செய்தி பணியாளராகவும் புதுவை மரியனை தூய இதய சபை நிறுவனராகவும் ஏற்படுத்தினேன். அந்த அதிமிக மகிமைக்காக இறைக்குரிய லூயிஸ் சவேரியின் துதியடிகளாரே, அவர்களாக உயர்த்துபடி உன்னை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்னையாகிய மரியனை தூய இதயமே, உம் திருமகனிடமிருந்து நாங்கள் கேட்கும் இவ்வரத்தை உம் அடியாராகிய லூயிஸ் சவேரியின் துதியடிகளாருக்கு பெற்றுத் தந்தருளும். ஆமென். ஆட்சி வருக, நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உடனே எங்களோடு ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பு சகோதரிகளே, தந்தையின் தூய அன்பால் இன்று நாம் ஆட்கொள்ளப்படுவோம். தந்தையின் தூய அன்பால் நம் உறவு வாழ்வை புதுப்பிப்போம். தந்தையின் தூய அன்பால் நம் உறவுகளை சேமிப்போம். தந்தையின் தூய அன்பை நம் சபையின் வளர்ச்சிக்கு தந்திடுவோம். நம் தந்தையின் இதய துடிப்பை எந்நாளும் நீடித்திருக்க வித்திடுவோம் நம் வாழ்வில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.